அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம் இருக்கு. கண்ணியமான இரவு. அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி இரவு என்பதால் கத்ர் என்று சொன்னால் கண்ணியமான இரவு. இரண்டாவது அர்த்தம் கத்ர் என்று சொன்னால் விதி. விதி நிர்ணயிக்கப்பட்ட இரவு. விதி நிர்ணயிக்கப்பட்டதை ஒரு வருடத்திற்கு முழுக்க என்ன நடக்க வேண்டுமோ அது அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு அந்த கட்டளைகளை பிரித்து கொடுக்கின்ற இரவு. அப்போ லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹ் தஆலா விதியை அவன் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் ஏட்டுல 50,000 வருடங்களுக்கு முன்னாடி, வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாடியே அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அப்படிங்கிற அவனுடைய புத்தகத்தில் என்னென்ன இனி நடக்குமோ மறுமை நாள் வரைக்கும் அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டான். அது அல்லாஹ் நாடியபடி நடக்கும். அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் வருடத்திற்கு ஒரு தடவை இந்த இரவின் போதுதான் மலக்குகளை அல்லாஹ் இறக்குகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோடு இறங்குகிறாங்க. அப்போ எல்லா மலக்குகளுக்கும் இந்த ஒரு வருடத்தில் வரக்கூடிய வருடத்தில் என்னென்ன நடக்க வேண்டுமோ அத்தனையும் அல்லாஹ் பிரித்து கொடுத்துருவான். அந்த வேலைகள் எல்லாமே நடக்க போற இரவு என்பதனாலும் லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொன்னா விதி பிரித்து கொடுக்கப்படுகிற அல்லது நிர்ணயிக்கப்பட்டது, பொறுப்புகள் பங்கிடப்படக்கூடிய இரவு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு, யார் பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசு. லைலத்துல் கத்ர் இரவுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிற இன்னொரு சிறப்பான பெயர் என்ன? ஒற்றைப்படை இரவு அல்ல. அப்புறம் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இது லைலத்துல் கத்ர் இரவுடைய சிறப்பாக சொல்லப்படுறது தான். ஆனா நான் சொல்றது லைலத்துல் கத்ர் இரவுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு பெயர். இப்ப லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு பெயர் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவில் சொல்லி இருக்கிறான். அந்த பெயர் என்ன? இப்ப பெண்களிலிருந்தும் இந்த கேள்விக்கு பதில் எழுதி அனுப்பலாம். மதரசாவில ஓதி இந்த ஒரு 3 வருஷம் ஓதி முடிச்சு ஏதோ பட்டம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பட்டம் வாங்கினவங்க இதுக்கு பதில் எழுதி அனுப்பக்கூடாது. சரியா? மற்றவங்க பொதுவான பெண்கள் யார் வேண்டாலும் இதற்கு பதில் எழுதி அனுப்பலாம். இப்போ ஒரு கேள்வி கேட்டுட்டேன்னா இப்போ நான் என் பேச்சை அப்படி தொடர்றேன். இதற்கிடையே அந்த பேர் ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே ஆண்கள்ல நீங்க சப்தம் மூலமாவே சொல்லிடலாம் இன்ஷா அல்லாஹ். பெண்களா இருந்தால் ஒரு பேப்பர்ல எழுதி சரியா அனுப்பலாம் இன்ஷா அல்லாஹ். எழுதி அனுப்பும்போது பெயரை உதாரணத்துக்கு உங்களுடைய குன்யா மாதிரி, குன்யா என்று சொன்னா உம்மு அல்லது அபு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பெயரோடு இணைச்சு சொல்றதுக்கு பேர் தான் குன்யா. ஒருவருக்கு அப்துல்லான்னு ஒரு மகன் இருக்கிறார் அப்படின்னா அபு அப்துல்லா, அபு அப்துல்லா அப்படின்னு பேர் வச்சா என்னன்னா அது குன்யா, அப்துல்லாவின் தந்தைன்னு அர்த்தம். அபுனா தந்தை. அதே மாதிரி உம்மு அப்துல்லா அப்படின்னா அப்துல்லாவுடைய தாய்ன்னு அர்த்தம். இப்படி நமக்கு பெயர் வைத்துக் கொள்வது இருக்குது, இது ஒரு சுன்னா. இப்படிதான் எல்ம கத்துக்கணும். பாருங்க, பல விஷயங்கள் இப்படி உட்கார்ந்து நீங்க கேட்க ஓ இப்படிலாம் இருக்குதா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிலே உள்ளதுதான் குன்யா வைத்துக் கொள்வது. குன்யா ரசூலுல்லாஹ்வுக்கு குன்யா உண்டு. அபுல் காசிம், ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்கள்ல அபுல் காசிம்ங்கிறது ஒரு குன்யா. ஏன்னா காசிம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மகன் இருந்தார், ஆனா இறந்துட்டார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறந்தவர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குழந்தையே இல்லை, ஆனாலும் அவர்களுக்கும் குன்யா உண்டு. குழந்தை இல்லாவிட்டா கூட பெயர் வைத்துக்கலாம், குன்யா வைத்துக்கலாம், இன்னாருடைய தாய் அப்படின்னு. ஆயிஷா ரசூலுல்லாஹ்வோட ரொம்ப கவலையா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு குழந்தையே இல்லை, நான் எப்படி பெயர் வைத்துக் கொள்றது, குன்யா எப்படி வைத்துக்கிறது அப்படின்னு. அப்போ ஆயிஷாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ உன் சகோதரியின் மகன் பெயரை வைத்துக் கொள்ளலாம். அஸ்மாவுடைய மகன் அப்துல் ரஹ்மான். அஸ்மா யார்? ஆயிஷாவுடைய சகோதரி. ஆயிஷாவுக்கு குழந்தை இல்லை, ஆனா அஸ்மாவுக்கு குழந்தை இருந்த மகன் அப்துல் ரஹ்மான். ஆகவே நீ உம்மு அப்துல் ரஹ்மான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் குன்யா வச்சாங்க. அவ நீ உம்மு அப்துல் ரஹ்மான். ஆயிஷா ரலியல்லாஹு குன்யா என்னன்னு கேட்டா உம்மு அப்துல் ரஹ்மான். ஆகவேதான் அபு பக்ர் அங்கிறது ஒரு குன்யா. பக்ருனா ஆட்டுக்குட்டி அல்லது மாடுடைய
ஒரு குட்டியை வந்து பக்ருன்னு சொல்லக்கூடிய அவர் அபு பக்ர் அப்படின்னு அவருக்கு பேர். அபு ஹுரைரா, ஹுரைரானா பூனைக்குட்டி, குட்டி பூனை தான் ஹுரைரா. அப்போ அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரொம்ப அந்த பூனைக்குட்டி ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பவுமே தன்னுடைய அந்த பூனைக்குட்டியை வச்சுக்கிட்டே சுத்துவார். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வந்து அபு ஹுரைரா, யா அபா ஹுரைரான்னு சொன்னார். ஆகவே அதுவே அவருக்கு புண்ணியமாயிடுச்சு. சொல்ல போனா அபு ஹுரைரா ரலியல்லாஹு பேர் பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது, வரலாறுல நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அபு ஹுரைரா அப்படிங்கிறது புண்ணியா. ஏன்னா ஒரு பூனைக்குட்டியோட அவர் இருப்பார், தன்னுடைய ஆடைக்குள்ளேயே அந்த கமீஸ்குள்ள உள்ள பூனைக்குட்டியை வைத்திருப்பார் அவர். ஆகவே வந்து அவருக்கு பெயரே அபு ஹுரைரா. இந்த மாதிரி பல பெயர்கள். உம்மு சலமா, நம்முடைய தாய் உம்மு சலமா, சலமாவுடைய அம்மா. உம்மு ஐமன், ஐமன் அப்படிங்கிற ஒரு மகன், ஐமனுடைய அம்மா. இப்படி வச்சுக்கிறது தான் புண்ணியம். சரியா? ஆகவே வந்து பெண்கள் விடை எழுதி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம். அவங்களுடைய பிள்ளை இருந்தால் தலைப்பிள்ளை வைத்து புண்ணியம் வச்சுக்குவாங்க. பல பிள்ளைகள் இருக்காங்க, எந்த பிள்ளையை வச்சு புண்ணியம் வச்சுக்கிறது அப்படின்னா முதல் குழந்தையை வைத்து தான் புண்ணியம் வச்சுக்குவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி கேட்டாங்க, எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கா, நான் எப்படி புண்ணியம் எனக்கு வச்சுக்கிறது? அப்புறம் சொல்ல உன்னுடைய முதல் குழந்தை தலைப்பிள்ளையை வைத்து உனக்கு புண்ணியம் வைத்துக்கொள் அப்படின்னா. ஆகவே ஒரு சுன்னா. ஆகவேதான் சலஃபி உலமாக்கள் எப்போதுமே தம்முடைய பெயரோடு தம்முடைய குன்யாவை குறிப்பிடுவாங்க. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுடைய பெயர் வேற, ஆனா அபு அப்துல்லா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குன்யா அபு அப்துல்லா. ஆனா பாருங்க, இமாம் புகாரி கல்யாணமே ஆகல. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் கல்யாணமே ஆகல, அவங்கள திருமணம் செய்ய முடியல கடைசி வரைக்கும். ஆனா அவங்களுடைய பெயர் அபு அப்துல்லா, அப்துல்லாவின் தந்தைன்னு பேர் வச்சு. ஆனா கல்யாணம் ஆகல, குழந்தையும் இல்லை, மனைவியும் இல்லை. ஆகவே இது வந்து சலஃபுடைய சுன்னாவில், சஹாபாக்கள் காலத்துல ஒரு சுன்னா. ஆகவே அப்படி நீங்க பெயர் வைத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப இப்படியே நான் நடுவில் சேர்த்து சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா, இப்படி கேட்டுட்டு இருக்கலாம் போல தோணுது. ஒரு தலைப்புல நிறைய விஷயம் அப்படி சொல்லிட்டு இருந்தா போதும் அப்படின்னு கிளம்பி போலான்னு தோணும். இன்னும் சாயா வரல, அதனால நம்ம இன்னும் தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இப்போ உங்களுக்கு கேட்கப்பட்ட முதல் கேள்வி, லைலத்துல் கத்ர் இரவுக்கு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு பெயர் என்ன என்பது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இல்லை, அது சொர்க்கத்துடைய ஒரு பெயர். வேற லைலத்துல் முபாரக்கா. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு லைலத்துல் முபாரக்கா, முபாரக்கான பரக்கத்து நிறைந்த இரவு. இப்ப பெண்களுக்கான வாய்ப்பு போயிடுச்சு, ஏன்னா பதில் வந்துருச்சு. அடுத்து இன்னொரு கேள்வி இன்ஷா அல்லாஹ் நான் கேட்கும்போது அது முதல் பதில் வந்து பெண்கள்கிட்ட இருந்து கேட்போம். பெண்களுக்கு இந்த வாய்ப்பு போனதுனால இப்போ வந்து சரியான பதிலை சொன்ன அந்த சகோதரருக்கு என் புறத்திலிருந்து ஒரு அன்பளிப்பு இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். அப்படி நம்ம அந்த அன்பளிப்பை கொடுத்துட்டு அப்படி நம்ம தொடருவோம். பிஸ்மில்லா, ஒரு சின்ன அன்பளிப்பு அப்படி கொடுங்க அவங்களுக்கு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் ஒரு பரக்கத் செய்யட்டும். இது குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா துஹான் 44வது சூரா. அந்த 44வது சூறாவிலே ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தஆலா இந்த பெயரை என்ன குர்ஆனுக்கு, அதாவது லைலத்துல் கத்ர் இரவுக்கு சொல்லி இருக்கிற இன்னொரு பெயராக சொல்லி இருக்கிறான். அதாவது 44வது சூறாவுடைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹாமீம் வல் கிதாபில் முபீன். இது ஒரு தெளிவான வேதம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன். இந்த ஆயத்துல தான் லைலத்துல் கத்ர் இரவுக்கு சொல்லப்பட்ட இன்னொரு பெயர் வந்திருக்கு. பாருங்க, இன்னா அன்ஸல்னாஹு, நிச்சயமாக நாமே இறக்கினோம் இதை, ஃபீ லைலத்தின் முபாரகத்தின், இதை பரக்கத் நிறைந்த அருள்வளம் நிறைந்த இரவில் இறக்கினோம். அப்ப இங்க லைலத்துன் முபாரகத்துன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த இரவை வர்ணிக்கிறான். சரியா? இன்னா குன்னா முன்திரீன், நிச்சயமாக நாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராக இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல தன்னை எப்படி சொல்றான்? இந்த குர்ஆனை கொண்டு இது பரக்கத்தான ஒரு இரவில் இறக்கப்பட்டு இதன் மூலமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறோம். இதே ஆயத்துல, இதற்கு அடுத்த ஆயத்துல லைலத்துல் கத்ர் இரவுக்கு 2 அர்த்தங்கள் சொல்லும்போது, ஒன்னு கண்ணியமான இரவுன்னு சொன்ன, இன்னொன்னு என்ன இரவுன்னு சொன்னேன்? என்ன?
விதி பங்கிடப்படுகிற இரவுன்னு சொன்னேன். விதி நிர்ணயிக்கப்பட்டது, பங்கிடப்பட்டு ஒரு வருடத்திற்கு அது மலக்குகளுக்கு அவங்களுக்கான பொறுப்புகள் பிரித்து கொடுக்கப்படுகிற இரவுன்னு சொன்னேன் இல்லையா? அதற்கான ஆதாரம் இதற்கு அடுத்த ஆயத்துல வரும். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். இந்த இரவில் ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு விஷயத்திற்கும் விதி பங்கிடப்படுகிறது. அம்ரம் மின் இந்தினா, அந்த விவகாரத்தின் ஒவ்வொன்றும் நம்மிடமிருந்து பங்கிடப்படுகிறது. இன்னா குன்னா முர்சலீன். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல இப்படி விதி பங்கிடப்படுவதை குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி சூரத்துல் லைல், அதாவது சூரத்துல் கத்ர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் ஓதுகிறோம் இல்லையா? லைலத்துல் கத்ரி சூரா, அதிலும் இந்த செய்தி இருக்கு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ், அப்ப நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். லைலத்துல் கத்ர் இரவு என்பது அல்லாஹ்விடம் கண்ணியமிக்க இரவு மட்டுமல்ல, முபாரக்கான இரவு. அதனால தான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி இந்த 10 அந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடுவதற்காக அதிகமான சிரமத்தை எடுத்துக்கொண்டாங்க. ஆகவேதான் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சக்திக்குட்பட்டு எவ்வளவு இபாதத்துகளை, அமல்களை செய்ய முடியுமோ அதற்கு முயற்சி செய்யணும். அது ஒரு கட்டாயமானது இல்லை என்றாலும், ஆனால் மிகவும் ஆர்வமூட்டப்பட்ட விஷயம். அவை இபாதத்துகளை நம்மால் முடிஞ்ச வரைக்கும் செய்ய பார்க்கணும். ஒவ்வொருவருக்கும் அவருடைய சக்திக்கு, அவருடைய வயதிற்கு, அவருடைய நேரத்திற்கு ஏற்ப அவர் முயற்சி செய்யும். ஏன் அப்படின்னா, நீங்க சிறப்புகள் கேட்டது, சிறப்புகள் சொன்னீங்களே, 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு ஒருத்தர் சொன்னீங்களே, அந்த மாதிரி 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அது இருக்குது. இப்ப அடுத்த கேள்வி, 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் 1000 மாதங்கள் என்பது எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள்? பெண்கள் புறத்துல இருந்து உடனே அதற்கான பதிலை அனுப்பி வைங்க. நான் 3வது கேள்வி கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன், அது ஆண்களுக்குள்ள கேள்வியா இருக்கு இன்ஷா அல்லாஹ். 1000 மாதங்கள் என்றால் அது எத்தனை வருடங்களை, எத்தனை மாதங்களை எடுத்துக்கொள்ளும்? அத்தனை மாதங்களில் ஒருவர் இபாதத்து செய்தால் அந்த மாதங்கள் செய்கிற இபாதத்துகளை விட அதிகமான இபாதத்துகளை செய்த கூலிதான் அதுக்கு கிடைக்கும். ஏன்னா 1000 மாதங்கள் அளவை அல்லாஹ் குறிப்பிடல, 1000 மாதங்களை விட சிறந்ததாக தான் சொல்றோம். அப்போ எப்படிப்பட்டது அது? 1000 மாதங்கள் மட்டுமல்ல, 1000 மாதங்களோட கூடுதலா ஒருவர் இபாதத்து செய்வதற்கு அவருக்கு ஆயுளை அல்லாஹ் நீட்டி, அவரும் அந்த ஆயுள் முழுக்க இபாதத்துகளை செய்திருந்தா எவ்வளவு கூலி கிடைக்குமோ அவ்வளவு கூலி ஒருவர் ஒரு வருடத்தில் மட்டும் ஒரே ஒரு இரவை அடைவதை கொண்டு அல்லாஹ் அந்த கூலியை அடைந்து விட முடியும். அது அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு முதல்ல அல்லாஹ்வோட நமக்கு அதுக்கான குவ்வா, என்ன சக்தியை கேட்கும். ஏன்னா நம்முடைய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாம் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு காரியத்தை அதை செய்யாமல் பாவத்திலிருந்து தப்புவதாக இருந்தாலும் சரி, ஒரு நன்மையானதை செய்வதற்கு சக்தியை பெறுவதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை கொண்டே தவிர இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் அது நடக்காது. ஆகவே நம்ம எப்பவுமே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற அகீதாவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம அந்த குவத்தை நம்ம அடைய முடியும். பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஆசை இருக்கும், சரியா, ஏக்கம் இருக்கும். ரொம்ப அதிகமான இபாதத்துகள்ல நம்ம கடைசி 10 அமல் செய்யணும். ஆனா ஒவ்வொரு தடவையும் பல விதமான காரணங்களால நம்ம தோல்வி அடையும். பல விதமான டைவர்ஷன் இருக்கும், இல்லாட்டி தூக்கம் மிகைச்சிடும், அல்லது நோயின் காரணமாக நம்மால் முடியாம போயிடும், உடல் ரீதியான சோர்வு காரணம் முடியாம போயிடும், பல விதமான காரணங்கள் வரும். அப்ப இதுக்கு எல்லாத்தையும் மிகைக்கக்கூடிய, அதுல நம்ம வெற்றி அடையிறதுக்கான ஒரு காரணம் எதுவா இருக்கணும்? குவத். சரியா? அதனாலதான் லா ஹவுல வலா குவத்த, வலா குவத்த, சக்தி இல்லை இல்லா பில்லா, அல்லாஹ்வை கொண்டு தவிர சக்தி இல்லை. அப்போ இரண்டாவது கேள்விக்கான பதில் இன்ஷா அல்லாஹ் பெண்கள் புறத்திலிருந்து வருதான்னு பார்ப்போம். இப்போ நான் டக்குன்னு பல விஷயங்களை மாத்தி மாத்தி உங்கள்ட்ட சொல்லுவேன், கேட்டுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தொழுகையில அத்தஹியாத்துடைய இறப்புல விரல் அசைக்கிறோம் இல்லையா? அந்த விரல் அசைக்கிற முறை இது நம்ம பலருக்கு தெரியாத ஒரு முறை. இஷாரா,
சமிக்கை செய்கை செய்வது அப்படின்ட்டு சுன்னாவில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த முறையை பற்றி இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹி தஆலா தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. பொதுவாக விரல் அசைக்கிறவங்க, அதாவது அந்த இஷாரா செய்யக்கூடிய, முதல்ல இஷாரா ஏன் செய்யறோங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த இஷாரா செய்வதற்கான காரணம் என்னென்றால், முதல் காரணம் அது அல்லாஹ்வுடைய நபி நமக்கு கற்றுக் கொடுத்த, சஹாபாக்கள் அறிந்திருந்த, அவர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சுன்னா. அந்த சுன்னாவிற்கு அல்லாஹ்வோட கூலி உண்டு. அதை ஒருவர் தவறிட்டார் அல்லது விட்டு விட்டார் என்பதனால் தொழுகை ஏற்கப்படாமல் போகாது, தொழுகை கபூலாயிரும். சில சுன்னாவுக்கு கூடுதல் நன்மை. அந்த அடிப்படையில நாம் ஏன் அதை செய்கிறோம் அப்படின்னா, முதல்ல ரசூலுல்லாஹ் செய்தாங்க, சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வந்திருக்குது, ஆகவே அதை செய்கிறோம். ரெண்டாவது விஷயம், எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ அந்த எப்படி செய்ய வேண்டும்ங்கிற கேள்விய, அதற்கான முறைய இப்ப பொதுவா எப்படி செய்யக்கூடாதுன்னு மக்கள் செய்துட்டு இருக்கிறத நான் முதல்ல சொல்றேன். எப்படி செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல மேலும் கீழும் இப்படி அசைக்கிறாங்க. அதாவது இப்படி, உதாரணத்துக்கு ஒருத்தரை கூப்பிடுற மாதிரி விரல் கலிமா விரலை கொண்டு உயர்த்தி மேலையும் கீழையும் அப்படியே இறக்கி இறக்கி, அப்போ அதாவது ரெண்டு விரல்கள் நம்ம வளையமிட்டு, அதை கட்டை விரலையும் நடுவிரலை கொண்டு வளையமிட்டு இருக்கிறோமா, வளையமிட்டு மடிச்சிருக்கிறோம் விரல்களை. அப்போ நம்முடைய கலிமா விரல், அதாவது சுட்டு விரல், இந்த சுட்டு விரல் கொண்டு நாம அசைக்கிறோம் போது, அப்போ பலர் செய்யக்கூடிய முதல் தவறு என்னன்னா, மேல் உயர்த்தி கீழே இறக்குவது. சரியா? இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, மேலே உயர்த்தி கீழே இறக்குவதற்கு ஆதாரம் இல்லை, அப்படி எந்த ஹதீஸும் இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது, வேறு சிலர் இஷாராங்கிற பேர்ல அந்த விரலை கொண்டு ஒரு வளையம் விடுவாங்க, அதாவது ஒருவித ரொட்டேட்டிங் டைப், அதாவது விரலை கொண்டு சிலர் இப்படி ரொட்டேட் பண்றது, அது ஜஸ்ட் இது இப்படி இப்படி ஒரு ரவுண்டு போடுற மாதிரி, சரி, ஒரு சர்க்கிள் போடுற மாதிரி விரலை கொண்டே செய்கிறது. இதற்கும் எந்த ஆதாரம் இல்லை. மூன்றாவது, இஷாரா செய்வது அப்படின்னாலே நாம் நிறுத்திய வைப்பது. இந்த நிறுத்தி வைப்பது மார்க்கத்தில் உண்டா அப்படின்னா உண்டு. ஏனென்றால் இஷாராவில் இதுவும் அடங்கும் அப்படின்னு அந்த ஹதீஸ்கள்ல வரக்கூடிய ஒரு கருத்தா உலமாக்கள் எடுத்திருக்கிறாங்க. அதனால தான் முதல் இரண்டு முறைகள் சொன்னனே, அதுக்கு ஆதாரம் இல்லை. இந்த மூன்றாவது முறை நிறுத்தி வைப்பது, அதாவது உயர்த்தியதை அப்படி உயர்த்திய நிலையிலே வைத்திருப்பது, இது மார்க்கத்தில் சுன்னாவுல அனுமதிக்கப்பட்டது. ஏன்னா உயர்த்திய பிறகு அதை நிறுத்தி வைப்பதும் ஒரு இஷாரா தான். சரி, இப்படி நிறுத்திய வைப்பதை கொண்டு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த விரலை இப்படி உயர்த்துவதால் நோக்கம் என்ன அப்படின்னா, இது ஒரு துஆ, துஆவுக்கான செய்கை. துஆ என்பது நாம் எப்படி கைகளை ரெண்டையும் தூக்கி இணைச்சு அல்லாஹ்வோட கேட்கிறோமோ, அது போலவே அத்தஹியாத்துடைய இருப்புல நாம அத்தஹியாத்து லில்லாஹி ஓதும் போதும் அது ஒரு துஆ தான். ஸலவாத் ஓதுகிறோமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், அதுவும் ஒரு துஆ தான். அதுக்கு பிறகு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் ஓதுகிறோமே, அந்த துஆ, அதுவும் துஆ தான். அதுக்கு பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்பு ஒருவர் தான் விரும்பியதை எல்லாம் கேட்கலாம். அவருக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய துஆக்கள் எந்த துஆ வேணாலும் சொல்லலாம், எல்லாமே துஆ தான். அத்தஹியாத்துடைய இருப்பின் மிக முக்கியமான நோக்கமே துஆவுக்காக தான். சலாம் கொடுப்பதற்கு முன்பு உள்ள நிலை அது. அந்த துஆவை செய்யும் போது ஒருவர் தன்னுடைய விரலை அதாவது சுட்டு விரலை கலிமா விரலை நிறுத்தியே வைத்திருந்தாலும் அவர் அப்படியே துஆ செய்யலாம். இது மூன்றாவது நிலையா? சரி, அப்படின்னா இப்ப அசைக்கிறத பத்தி என்ன முறை அப்படின்னு கேள்வி வந்துச்சு. ஏன்னா மேல் உயர்த்தி கீழே இறக்கிறதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நான் சொல்லல. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் பெரிய முஹத்தீஸ் என்று சொன்னா ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய, அதனுடைய தராதரங்களை அறிந்து அது சம்பந்தமான சட்டம் சொல்லக்கூடிய அறிஞர் அர்த்தம். அப்போ முஹத்தீஸ் ஆகிய இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இப்படி எந்த ஹதீஸுமே நாம் அறியலையே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை
மேல் நோக்கி உயர்த்தி கீழ் நோக்கி இறக்கினார்கள் அறியலையே. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி நம்ம இப்படி செய்யறாங்க? செய்யக்கூடிய ஒருவரை பார்த்து இமாம் அல்பானி இப்படிதான் கேட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவரும் ஹதீஸ்கள் ஆர்வமுள்ள, ஹதீஸ்கள் பலரை படித்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒருவர். அவர் நன்கு அறியப்பட்ட இமாம் அல்பானிக்கு தெரிந்தவர். அவரிடம் இமாம் அல்பானி அவர் செய்யக்கூடிய அந்த முறையை பார்த்துட்டு தொழுகையில அவர் தொழுது முடித்த பிறகு அவரிடம் இமாம் அல்பானி கேட்டார்கள், நீங்கள் இப்படி விரலை மேல் நோக்கி கீழ் நோக்கி அசைத்து கொண்டே இருந்தீர்களே, இப்படி ஏதாவது ஹதீஸ்கள் இருக்கிறதா? நான் அறியவில்லையா? அப்படி ஏதாவது ஹதீஸ்கள் நீங்க படித்தீர்களா என்று இவர்கள் கேட்டார்கள். பாருங்க, இமாம் அல்பானி அந்த இடத்துல தனக்கு தெரியும் சொல்லிட்டு உடனே நான் இப்படிலாம் இல்லையே அப்படின்னு பேசாம அவங்க என்ன சொன்னாங்க, அவரும் ஹதீஸ்கள் ஆய்வு செய்யக்கூடியவர்னால நான் அறியலையே, அப்படி ஏதாவது ஹதீஸ்கள் நீங்க படிச்சீங்களா, அறிஞ்சீங்களா, எங்கேயாவது தெரியுமா? எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் திரும்ப இமாம் அல்பானி கேட்டாரு, ஷேக் நான் அப்படி படிக்கல, அப்போ நான் அசைக்கணும் இஷாரா செய்யணுங்கிறத நான் எப்படி விளங்கிக்கிட்டேன், மேல் நோக்கி கீழ் நோக்கி இறக்கணும் அப்படின்னு, எப்படி அசைக்கணும் இஷாரா செய்யணும்ன்றது நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா அவர் வந்து இவன் அல்பானியை படிக்கிறவங்க. அவர் ஷேக் நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப இவன் அல்பானி என்ன சொன்னாங்கன்னா, தொழுகையின் எல்லா நிலைகளும் கிப்லாவை முன்னோக்கி இருக்கணும். அப்படிதானே? நம்ம நிக்கிறதும் கிப்லாவை முன்னோக்கி, ருக்கு செய்யறதும் கிப்லாவை முன்னோக்கி, சுஜூத் செய்யறதும் கிப்லாவை முன்னோக்கி, எல்லாமே அப்படித்தானே? அப்போ இஷாரா செய்வது கிப்லாவை நோக்கி தான் இருக்கணும். கிப்லாவை நோக்கி இருக்குன்னா அந்த விரலுடைய அசைவு கிப்லாவை நோக்கி இருக்குன்னா நீட்டிட்டோம். இப்ப நீட்டி இருக்கிறது நான் மூன்றாவது நிலையா சொன்னேன், நீட்டியே வச்சிருக்கிறது, அது கிப்லாவை நோக்கி இருக்கிறது தான். இப்ப அசைப்பது கிப்லாவை நோக்கி இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? அப்போ மெல்ல அந்த கிப்லாவை நோக்கி மட்டும்தான் அசைக்கணுமே தவிர, நீங்க அதிகமா வேகமா மேலே கீழே இறக்குனீங்கன்னா அது கிப்லாவை நோக்கி இல்ல. இதனுடைய நிலை மாறி போச்சு. எப்படி? நீங்க வானத்தை நோக்கியும் பூமியை நோக்கி அசைக்கிறீங்க. புரியுதா? வானத்தை நோக்கி உயர்த்துறீங்க, அப்புறம் பூமியை நோக்கி கீழே இறக்குறீங்க. அப்போ இது கிப்லாவை நோக்கி இல்ல. ஆகவே ஹதீஸ்ல இஷாரா செய்தார்கள், ரசூலுல்லாஹ் அசைத்தார்கள் அப்படின்னு வந்திருக்கிற செய்திய தொழுகையின் எல்லா நிலையிலும் கிப்லாவை நோக்கித்தான் அப்படிங்கும் போது, இந்த அசைப்பதற்கு மேல் நோக்கி கீழ் நோக்கினா அதுக்கு ஆதாரம் இருந்தால் தவிர நாம் அதை அப்படி செய்யக்கூடாது. ஆதாரம் இல்லைங்கும் போது நாம் எப்படி அதை செய்ய முடியும்? அப்போ அசைப்பதின் அமைப்பு அது தொழுகை நிலை எனும் போது கிப்லாவை நோக்கி தான் இருக்குன்னா அசைவது கிப்லாவை நோக்கி தான் இருக்கணும். அப்போ அசைப்பது கிப்லாவுடைய திசை மாறக்கூடாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சிலர் அசைக்கும் போது இப்படி 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 பண்ணாங்க, அல்ல லெப்ட் ரைட் பண்ணாங்கன்னா அது கிப்லாவுக்கு மாற்றம். ஏன்னா கிப்லா வந்து எதிரில் இருக்குது, நம்ம அப்படிதான் அந்த திசையில நிக்கிறோம். அப்போ வலது இடமும் தப்பு, மேலும் கீழும் தப்பு, அது நடுவில் நிறுத்தப்பட்டது, அப்படியே அசைய வேண்டும். ஆனா அசைப்பது கிப்லாவை நோக்கியே இருந்துகிட்டு இருக்கணும். இதுதான் சரியான முறை, இதுதான் சுன்னாவில் உள்ளது. இதைத்தான் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அந்த இன்னொரு ஹதீஸ் துறை ஆய்வாளருக்கு சொன்னாங்க, இப்படித்தான் நம்ம செய்யணும். ஆகவே நீங்க செய்தது அதுக்கு ஆதாரம் இல்லை, நான் அறிந்த வரைக்கும் இல்லை, அப்படி ஹதீஸ்கள் ஒன்று நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் நம்ம அதுக்கான ஹதீஸ்களை உலமாக்கள் மற்றவர்கள் மூலமும் அறியல. ஆகவே இஷாரா செய்யற இந்த சுன்னா ஒருவர் அசைக்க விரும்பினால் அசைத்தால் அது நல்லதுதான், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, சுன்னாதான். ஆனால் அது அசைக்கும் போது கிப்லாவை நோக்கியே இப்படியே இருக்கணுமே தவிர அது மேல் நோக்கி கீழ் நோக்கி இப்படி 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 பட்டக் 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 பண்றாங்க இல்லையா, அது வந்து சுன்னாவில் உள்ளதல்ல. ஓகே ஓகே, இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கடுத்து மூன்றாவது கேள்வி இப்ப கேட்போமா? இது பெண்கள் புறத்துல இருந்து பதில் வந்திருக்குது. 2 பதில் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, 83 வருடங்கள் அப்படின்ட்டு ஒரு பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க 83 அல்லது 84ன்னு பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மாஷா அல்லாஹ். வருஷங்கள் வந்து 83, மாதங்களை கணக்கிட்ட ஒரு 4 மாசம் சேர்த்துக்குவாங்க. ஒரு கணக்குல 1000 வருடங்களை நீங்க டிவைட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். மாத கணக்குப்படி 1000 வருடம் டிவைட் பண்ணா அது வருட கணக்குப்படி 83 வருஷம், ஒரு 4 மாசம். அப்போ 1000 வருடங்கள். அதாவது ஒருத்தர் அவருடைய ஆயுளில், சரியா, அவருடைய ஆயுளில்
நாம பிறந்ததிலிருந்து நாம 83 வருஷம் இருப்போமாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது, முஹம்மதுடைய உம்மத்துடைய சராசரியான ஆயுள் 60 இருந்து 70 தான். இதுதான் நம்முடைய உம்மத்து இருக்கிற ஆயுளுடைய ஆண்டு கணக்கு அதிகபட்சம். இதுல இன்னும் விதிவிலக்கா சிலர் 80 வயசு வரைக்கும் வாழ்வாங்க, 90 வயசு வாழ்வாங்க, ரொம்ப ரொம்ப விதிவிலக்கா 100 வயசு அடைவாங்க. அதை விட பெரிய விதிவிலக்கா 100க்கு மேல கூட இருக்கலாம். ஒருத்தர் கூட தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் பக்கம் ஒருத்தர் 120 தானே அவர் இருக்காருல்ல, ஏதோ மௌத்தான செய்தின்னு வரல, இல்ல திடீர்னு அவரை பத்தி மௌத்தான செய்தியெல்லாம் வரும். அது எப்பவுமே வாட்ஸ்அப்ல திடீர்னு ஏதோ ஒரு பொருளை கிளப்பி விடுவாங்க, அந்த மாதிரி அவர் இருக்கிறான்னு தான் நான் நினைக்கிறேன். சரியா, அது ஒரு முட்டாய் விற்கிறாருல்ல அவரு, அப்பப்போ வாட்ஸ்அப்ல திடீர்னு பேஸ்புக்ல எல்லாம் வந்துட்டு இருக்கோம். முஸ்லீம் தான். 123 பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இவர் மூத்தாயிட்டாரா? மூத்தாயிட்டார். இன்னாலில்லாஹி. அப்ப பாருங்க, 123 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்துருந்தார். இது அரிதிலும் அரிது. அந்த மாதிரி ஒருத்தரை நம்ம பாருங்க, இதே வேற யாரையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்முடைய ஆயுள்ல வேற யாரையும் கேள்விப்படவே நினைக்கிறேன். ஆனா அவர் அந்த வயசு வரைக்கும் கூட நல்ல நினைவாற்றலோட தெளிவா பேசிட்டு இருந்தார். அது ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அவர்கிட்ட கேள்வி கேட்டா எல்லாம் பதில் சொல்றாரு. ஆனா கடைசி வரைக்கும் சுப்ஹானல்லாஹ், அவர் சொந்த காலில் அவரா அந்த முட்டாய் வித்துக்கிட்டு, என்னமோ முட்டாய், என்னங்க அது, இந்த முட்டாய் தானே, ஜம்மு முட்டாய் தானே, ஆமா, ஏதோ செய்து பர்ஃபி தானே, பர்ஃபி செய்து வித்துக்கிட்டு கத்தி ஒரு வியாபாரம் செய்யறது ஒரு சின்ன குடிசைக்குள்ள. சுப்ஹானல்லாஹ் பாருங்க, அவ்வளவு காலம் வரைக்கும் அவர் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஆயுளை நீட்டி இருக்கிறான். ஆனா பொதுவா மக்களுக்கு அப்படி இல்லை. 60 70 பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே மௌத்தானவருடைய தகவலை பாருங்க, இந்த 60 70க்குள்ளதான் அதிகமானவர்கள் இருப்பாங்க. 80ல மௌத்தானவங்க 90ல மௌத்தானவங்களாம் ரொம்ப அரிதா தெரியும் நமக்கு. ஆனா பாருங்க, லைலத்துல் கத்ர் 1000 மாதமுடைய அந்த சிறப்பை ஒருவர் ஒரு வருடத்துல அந்த ஒரு தடவை அடைஞ்சிட்டார் அப்படின்னாலே அதற்கான கூலி அவருக்கு அவருடைய ஆயுளை விட கூட. ஆனா அது ஒரு தடவை அடைஞ்சாலே, ஒவ்வொரு தடவை அடைஞ்சா, அப்போ அதை நினைச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நன்மைகள் அவருக்கு அதை அடைந்து கொண்டவருக்கு கிடைக்கும் நினைச்சு பாருங்களேன். சரியா, இப்போ 3வது கேள்வி, ஆண்களுக்கு இந்த கேள்வி முக்கியமா. இப்போ பதில முதல்ல ஆண்கள்ட்ட இருந்து பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். லைலத்துல் கத்ர் இரவில் அதை தேடும் போது ஒருவர் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு துஆ, அந்த துஆவை தெரிந்தவங்க கையை வைத்து தூக்குங்க. கையை தூக்குனீங்கன்னா அவங்க, ஏன்னா பலரும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, அதனால எல்லாரும் தூக்கலாம். மாஷா அல்லாஹ். யாருக்கு அந்த துஆ தெரியுமோ அந்த துஆவை சொல்லுங்க. கை தூக்குங்க, நான் கேட்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அழகான பதில் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இதுதான் அந்த துஆ. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி. யா ரசூலுல்லாஹ், நான் லைலத்துல் கத்ர் இரவை இன்னதுதான் என்று அடைந்து கொண்டால் நான் அந்த இரவில் என்ன துஆ கேட்க வேண்டும் அப்படின்னு கேட்டான். அப்போ ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னக அஃபூன், நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃவ, மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி, என்னை நீ மன்னித்து விடு அப்படிங்கிற துஆ. அப்ப இந்த துஆ ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துஆ. ஆகவே நாம் அது லைலத்துல் கத்ர் இரவை அறிந்தால் மட்டுமில்ல, கடைசி 10 அதிகமாக நாம் கேட்கணும். ஏன்னா சில நேரத்தில் நம்ம அறியாமல் கூட போயிடும். பெரும்பாலும் மக்கள் அதை அறிய முடியறது இல்லை. ஏன்னு கேட்டா அது அல்லாஹ் சில அடியார்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தனித்தன்மை. நாம் பல நேரங்களில் சில அறிகுறிகளை வச்சு இது இன்றைய இரவு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம் அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா அல்லாஹ் தான் அறிந்தவன், அதை நம்ம அடைஞ்சிட்டோமா இல்லையான்னு. சரியா, ஆனா நம்முடைய நியத்திற்கும் நம்முடைய அமலுக்கும் நம்ம செய்து கொண்ட முயற்சிக்கும் அல்லாஹ்வோட கூலி வீணாக்க மாட்டான். அதுக்குள்ள கூலி கிடைச்சிடும். ஏன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம முயற்சி செய்யறோம், நம்ம விழிச்சிருக்கிறோம், நம்ம சில இபாதத்துல செய்யறோம், ஆனா நம்ம இன்னைக்கு அடைஞ்சோமா இல்ல நாளைக்கு அடைவோமா ஒன்னும் தெரியாம இருக்குது, நான் எப்படி, அப்ப அதனுடைய நிலை என்ன, அதனுடைய கூலி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சுன்னா
அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டா இஹ்லாஸ் நம்மிடம் இருந்து கொஞ்ச நேரமே இபாதத் செய்திருந்தால் அது நம்முடைய சக்திக்குட்பட்ட இபாதத்தாக இருந்து அதுல உண்மையாக இஹ்லாஸோடு நாம் இருந்திருந்தா அல்லாஹ்விடம் அது நாம் அறியாவிட்டாலும் அந்த இரவிலே செய்த அந்த கூலிக்கு, அந்த இபாதத்திற்குரிய கூலியை கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை நமக்கு கொடுத்து விடலாம். ஆனா இந்த துவாக்களை நம்ம அப்பப்ப நம்முடைய மனதில் நிறுத்தி கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கணும். நிறைய துவாக்கள் கேட்கலாம். ஏன்னுட்டா லைலத்துல் கத்ருடைய இரவுடைய அமல்கள் தனியே ஒரு தனி சிறப்பு தொழுகையில ரசூலுல்லாஹ் கத்து தரல. இபாதத் வணக்கங்கள்னு சொல்லும் போது சிறப்பு தொழுகை எதுவும் இல்லை. சரியா? நம்ம எப்பவும் தொழக்கூடிய இரவு தொழுகையை தான் அதே கடைசி 10 தொழத்தான் போறோம். சரியா? ஆனா இபாதத்துல ஒரு மனிதர் என்னென்ன விதமான இபாதத்துகளோ அது எல்லாவற்றையும் லைலத்துல் கத்ர் உள்ள தன்னால் முடிஞ்ச வரைக்கும் இணைக்கலாம். உதாரணத்துக்கு குர்ஆன் ஓதுவது. அப்போ பொதுவா அதிகமா பகல்ல ஓதுவதை விட இரவுல ஓதினா என்ன ஆகும்? ஒருத்தர் பகல்ல கூட தேவைன்னா தூங்கி கொண்டு இரவுல விழித்திருப்பதுக்கு அதிகமா குர்ஆன் ஓதலாம். அப்போ குர்ஆன் ஓதுவதை கொண்டு அவருடைய அந்த நன்மையை, அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இபாதத்தை அவர் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ரெண்டாவது திக்ருகள் செய்யறது. அப்போ நிறைய திக்ருகள், அது குர்ஆன் ஓதுவதும் ஒரு திக்ரு தான். குர்ஆன் ஓதுவதே ஒரு திக்ரு தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனையும் ஒரு திக்ரா தான் இறக்கி இருக்கிறான். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர என்று அல்லாஹ் சொல்றான். நிச்சயமா நாம் இந்த திக்ரை இறக்கினோம் அப்படின்னு சொல்றான். குர்ஆன் ஒரு திக்ரு தான். ஆகவே குர்ஆனுடைய ஒரு பெயர்கள்ல ஒரு பெயர் அத்-திக்ர், அத்-தத்கிரா அப்படிங்கிற பெயர்கள்லாம் இருக்கு குர்ஆனுக்கு. ஆகவே அதுவும் ஒரு திக்ரு தான். அது அல்லாம சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த மாதிரி அதிகமாக திக்ருகள் செய்யலாம். அதே மாதிரி மூன்றாவது துஆ, நாம் விரும்புகிற அல்லாஹ் அனுமதித்த ஹலாலான ஹாஜத்துகள், அதாவது நம்முடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், அதை அல்லாஹ்விடம் கேட்கலாம். நம்முடைய கஷ்டங்களுக்கு அல்லாஹ்விடம் முறையிடலாம். துஆக்களை அதிகப்படுத்தலாம். அது கையேந்தியும் கேட்கலாம், கையேந்தாமலும் கேட்கலாம், ஒருவர் உட்கார்ந்தும் கேட்கலாம், நடந்தும் கேட்கலாம். தவறே இல்லை. துஆக்கள் எப்படி வேணாலும், திக்ருகள் எப்படி வேணாலும் அல்லாஹ்விடம் முன்வைக்கலாம். பொதுவா சில ருக்கியாவுடைய ஆயாத்துகள், ருக்கியான ஓதி பார்ப்பதற்குரிய ஆயத்துகள், குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்லக்கூடிய ஆயத்துல் குர்சி, குல் சூராக்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது ரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த சூராக்கள், ஆமனர் ரசூல், அவர் சூரத்துல் ஃபாத்திஹா, சரியா? இந்த மாதிரியான சூராக்கள் இதை நம்ம ஓதிக்கொள்ளலாம். ஒருத்தர் முழு குர்ஆன் ஓத முடியாவிட்டாலும் அவர் சில சூறாக்களை ஓதிக்கொள்ளலாம். சரியா? அதே மாதிரி நஃபிலான தொழுகையில் விரும்பினால் 2 ரக்காத்தாக அவர் கூடுதலாக தொழுகலாம். பாருங்க, இப்ப நம்ம உட்கார்ந்து மார்க்க விஷயங்களை, சில விஷயங்களை நம்ம வந்து கேட்டுக்கொள்றோம் இல்லையா? இது கூட அல்லாஹ்வோட கூலி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமல். அப்ப இந்த மாதிரி, ஆனா இதையே நம்ம முழு நேரம் இப்படியே கொண்டு போக முடியாது. ஏன்னா இபாதத்துகள்ல பல வகை இருக்குது. அப்போ மற்ற இபாதத்துக்கு நேரங்கள் ஒதுக்கி கொள்ளணும். ஆனால் இப்படி நம் இல்மை தேடுவதற்கு ஒதுக்கிக்கொள்ற நேரங்களும் அது இபாதத்தில் உள்ளதுதான். அதே மாதிரி கொஞ்ச நேரம் நல்ல ஆதாரபூர்வமான புத்தகங்களை படிக்கலாம், நேரங்களை அதுக்கு ஒதுக்கலாம். ரொம்ப சோர்வா இருந்தா கொஞ்ச நேரம் தூங்கி எழுதலாம். அதுல மார்க்க தடை இல்லை. ஒருத்தர் தூங்கினா அது குற்றமானா குற்றம் இல்லை. சரியா? தேவைன்னா தான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு நினைச்சா ஓய்வு எடுக்கலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னால உள்ளதுதான். ஒருவர் இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் மிகைக்கக்கூடிய நிலையில் ஒருவர் இபாதத்துகளில் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ஓதுதல் அப்படிங்கும் போது ரசூல் அதை தடுத்திருக்கிறாங்க. தூக்கம் மிகைக்கிற நிலையிலே ஒருத்தர் நான் தொழுகிறேன்னு சொல்லி தொழுகிறது அல்லது வந்து ஓதுறது, ஏன்னு கேட்டா அது ஷைத்தான் என்ன செய்வான், அந்த ஓதுகிற ஆயத்துகள்ல குளறுபடிகளை ஏற்படுத்தி அது சில வார்த்தைகளை தப்பு செய்யறத வச்சு குழப்பிடுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட மிகைக்கிற நிலை வந்தா உறங்கி எழுந்துக்கலாம், அது தப்பு இல்லை. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு தொழுதுட்டு இரவு தொழுகைக்கு தொழுதுட்டு படுத்திருக்கிறாங்க, அல்லது தொழாமலே படுத்துறதுக்கு நடுநிசியில எழுந்து தொழுதுட்டு திரும்ப படுத்திருக்கிறாங்க, அல்லது இப்படி செய்திருக்கிறாங்க, இரவின் கடைசி பகுதி தஹஜ்ஜுடைய நேரத்துல எழுந்தும் தொழுதிருக்கிறாங்க. அப்போ தொழுது படுக்கிறதும் அப்புறம் படுத்து கொஞ்சம் தூங்கி எழுந்து பிறகு தொழுகிறது, இது எல்லாமே நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான். அல்லாஹ் தஆலா தீனை வந்து கடினமாக்கல. அவர் அதனால்தான் இது கட்டாய கடமையாக்கப்படலை. ஆர்வம் ஊட்டுவதை கொண்டுதான் இது ஒருவருடைய உள்ளத்துல அவருடைய ஈமான், அவருடைய உடல்நிலை போன்ற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கித்தான் இந்த விஷயம் இருக்கும். சரியா? அப்போ நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நாம அந்த அமல்கள்ல ஈடுபடலாம் இன்ஷா அல்லாஹ்.
இப்போ கடைசியா ஒரு கேள்வி நம்ம வந்து கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இது இப்போ ஆண்கள் கேள்விக்கு பதில் சொன்னாங்க, பெண்கள் புறத்துல இந்த கேள்வியை நம்ம முன்வைப்போம். சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 செய்த மகத்தான ஒரு இபாதா, வணக்கம் என்ன? மிக மிக இலகுவான கேள்வி. இதற்கான பதில பெண்கள் எழுதி அனுப்புங்க. இது ஆண்களுக்கான கேள்வி இல்லை. கேட்டா நீங்க உடனே சில சட்டுன்னு பதில் சொல்லிடுவீங்க. இந்த கேள்வியை திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய கடைசி 10 செய்த மிக மகத்தான ஒரு இபாதா, ஒரு வணக்கம் என்ன? இதுதான். சரியா? ஆகவே பேப்பர்ல திரும்ப எழுதி அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். இதோட தொடர்ந்து நாம கொஞ்ச நேரம் போவோம். அதுக்கு பிறகு இந்த கேள்வியோட இதற்கான பதில் வந்த உடனே நம்ம இந்த அமர்வை நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நிறைவு செய்யலாமா வேண்டாம்? நீங்க சொல்லுங்க. நிறைவு செய்யணும். மாஷா ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, அப்போ இப்போ கடைசியா நம்ம அந்த கேள்விக்கான பதில் வர்ற வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஆடை ஒழுங்குல ஒரு முக்கியமான ஒழுங்கு குறிப்பா ஆண்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுக்கு ஹிஜாப் அணிகிற கட்டளை இருக்கு இல்லையா? அதை மீறும் போது அல்லாஹ்விடம் அது குற்றமாக மாறும். சரியா? சரி, ஆண்களுக்கு ஹிஜாப் இருக்கா? இல்ல. ஆண்கள் ஹிஜாப்லாம் அணிய தேவையில்லை. அப்படி ஒரு கடமை இல்லை. இன்னும் சொல்ல போறோம், ஆண் ஹிஜாப் அணிந்தா அதுதான் பாவம். ஒரு ஆண் ஹிஜாப் அணிந்தா பாவமா இல்லையா? பாவமா இல்லையா? குழப்பமா இருக்குதா? பாவம், பெரும் பாவம். தெரியுமா? சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா ஆமா, தலையாட்டிட்டீங்க. நான் சொல்றேன், ஆண்கள் ஹிஜாப் அணிந்தால் பெரும் பாவம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆமா, அது பெரும் பாவம் தான். அதுக்கு ஆதாரத்தை சொல்லி யார் பதில் சொல்றீங்க? பெரும் பாவம் தான் அது. ஆண்கள் ஹிஜாப் அணி பெரும் பாவம். ஆனா தலையாட்டினீங்கல்ல, யாரு இன்ஷா அல்லாஹ் சொல்றீங்க பாப்போம். இதுக்கு வந்து ஒரு அன்பளிப்பு தரலாம் இன்ஷா அல்லாஹ். ஆண்கள் ஹிஜாப் அணிவது பெரும் பாவம் அப்படின்னு நான் சொன்ன உடனே தலையாட்டினீங்க. ஆமா, இன்ன காரணத்தினால் அது ஒரு பெரும் பாவம். ஆண்கள் ஹிஜாப் அணியக்கூடாது, புர்கா போடக்கூடாது அப்படிங்கிற கை தூக்கி மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. பாரக்கல்லாஹ், மாஷா அல்லாஹ். பெண்களுக்கு ஒப்பாக ஆண்கள் ஆடை உடுத்தக்கூடாது. அப்ப அந்த சட்டத்தின்படி, அந்த ஹதீஸின்படி என்ன, அது ஒரு பெரும்பாவம். மாஷா அல்லாஹ். பாருங்க, அவருக்கு வந்து நாம் வந்து கொடுக்குற அன்பளிப்பு மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அவருக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு. பாரக்கல்லாஹ். ஏன்னா இந்த கேள்வி வந்து ஒரு வினோதமான கேள்வியாகவும், ஆனால் பதில் வந்து ஒரு அடிப்படை விளங்கினா மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். மாஷா அல்லாஹ். உங்க பேர் என்ன? சுஹைபா? சுஹைப், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பெண்கள்ட்ட இருந்து பதில் வந்துருச்சு. இஹ்திகாஃப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 செய்த ஒரு மகத்தான இபாதா இஹ்திகாஃப். ஏன் அது ஒரு மகத்தான இபாதான்னு சொன்னா, இஹ்திகாஃபுடைய நோக்கமே லைலத்துல் கத்ர் இரவு அடையணும் தான். ஏன்கிட்ட ஒரு மஸ்ஜிதிலே தங்கி இருக்கிறாரு. அதற்கான இபாத் செய்வதற்கு கூடுதலாக அவருக்கு நேரங்கள் கிடைக்கும். வேற இரவு நேரத்தில் விழிக்க முடியும். பகல்ல அவர் திரும்ப தூங்கி கொள்ளலாம். சரியா? அந்த ஓய்வு அவருக்கு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி உலக சிந்தனைகள் விட்டு அதிகமாக அவர் தன்னை முழுக்க அதை விட்டு விலகி ஒதுக்கி தன்னை வந்து இபாதத்துல திரைக்குள் தன்னை ஆக்கி கொள்றாரு. தன்னை தான் ஒதுங்கி விடுகிறாரு. அப்ப அவருக்கான இபாதத்துக்கான ஒரு மனநிலை, ஒரு மஸ்ஜிதில் இருக்கிற மனநிலை வேற தானே. என்னதான் இருந்தாலும் வெளியே போனா உடனே நம்முடைய ஈமானுடைய அளவு குறையுது. உலக சிந்தனைகள் நம்மை குழப்புது. வழிகேடுகள் நம்மை வந்து பல பிரச்சனைகள்ல கொண்டு வந்து வீழ்த்துது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இஹ்திகாஃப் இருக்கிறவங்களா இருந்தாலும் மிக முக்கியமாக மொபைலை மட்டும் பயன்படுத்துறது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அது நிச்சயமா ஒரு பெரிய முசீபத்துன்னு மிகப்பெரிய துன்பம். ஆகவே மொபைல் வந்து இஹ்திகாஃப் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா எடுக்கணும். ரொம்ப அவசிய தேவை என்றாலும் அது தேவையில்லாம உலக காரணங்களுக்காக எடுக்கிறத தவிர்த்தணும். அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமா வாட்ஸ்அப் போடுறது, அல்ல ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு,
அப்புறம் என்ன முசீபத்துகள், சமூக ஊடகம் ஒன்று இருக்குதுல்ல, சோசியல் மீடியா. சோசியல் மீடியாங்கிறது இத்திகாஃபுக்கு முற்றிலும் எதிரானது. ஏன்னு கேட்டால் சோசியல் மீடியால இருந்து சோசியல்ல கலக்கக்கூடாதுன்னு இங்கே வந்து உட்கார்றோம். மக்கள் தானே சோசியல். அப்போ அவங்களை விட்டு கலக்கூடாது. அப்போ இங்க உட்கார்ந்துட்டு நம்ம வந்து சோசியல் மீடியால இருந்தோம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அது வந்து இத்திகாஃபுடைய நோக்கத்திற்கு எதிரானது. சரியா? அது முழுக்க முழுக்க வழிகேடா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இந்த 4வது கேள்விக்கு மாஷா அல்லாஹ் பெண்கள்ல பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், சரியான பதில அளிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம எதுவும் இன்னும் பரிசுகள் எதுவும் கொடுக்கல. அல்லாஹ் நட்டினா வேற ஒரு நேரத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி பரிசுகள் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னு கேட்டால் அந்த நம்ம அந்த கொடுக்குற சூழல் சட்டுன்னு அதுக்கான இப்போ பாருங்க, இப்போ யார் பதில் சொன்னாங்க அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் ரொம்ப சில்லறை முடிச்சு வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய ஈஸியாக நிறைய பதில்கள் வரும். பாரக்கல்லாஹ். ஓகே, அப்போ வந்து இப்போ நம்முடைய சகோதரர் சொன்ன ஒரு பதில் இருக்குது. ஏன் பெண்கள் ஹிஜாப் அணியக்கூடாது, ஆண்கள் ஹிஜாப் அணியக்கூடாதுன்னா அது ஒரு பெரும்பாவம். ஏன் அப்படின்னா பெண்களுக்கு ஒப்பாக நடக்கிறது. சரியா? ஏன்னா அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு ஒப்பாக பெண்களும் பெண்களுக்கு ஒப்பாக ஆண்களும் ஆடை உடுத்துவதையும் பாவனைகள் செய்யறதையும் அலங்கரிப்பதையும் அனைத்தையும் ஹராமாக்கியிருக்காங்க. அது ஒரு லகனத்துக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த பாவம் எந்த காரியங்கள் சபிக்கப்பட்டதாக குர்ஆனிலும் சுன்னாலும் வந்திருக்கு அதெல்லாம் பெரும்பாவம்னு அர்த்தம். அதெல்லாம் பெரும்பாவம். உதாரணத்துக்கு இன்னைக்கு டாட்டூஸ் போடுறாங்க இல்லையா? அந்த காலத்துல என்னது பச்சை குத்துறதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது டாட்டூ, அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க அது பச்சை குத்துறது தான். கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதனால பச்சை குத்துறாங்க. அதுதான் டாட்டூ. இந்த டாட்டூ ஒருத்தர் ஆணோ பெண்ணோ போடுறது எப்படிப்பட்டது? இது ஒரு பெரும்பாவம். அது வந்து சபிக்கப்பட்ட பாவம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை குத்தி கொள்பவரையும் பச்சை குத்தி விடுபவரையும் ரெண்டு பேரையுமே சபிச்சிருக்கிறாங்க. அப்போ சாபம் விடப்பட்ட அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமாக்கப்பட்ட ஒரு காரியம் அப்படின்னா செய்பவர் பெரும்பாவம் செய்யறாரு அர்த்தம். அப்போ ஒரு ஆண் ஹிஜாப் அணிந்தார்னா என்ன ஆகும்? அவர் ஒரு பெரும்பாவம் செய்யறாருன்னு அர்த்தம். சரி, இப்ப இது எதுக்கு வந்தேன்னா மிக முக்கியமா கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லத்தான் வந்தேன். இதே போன்ற பெரும்பாவங்கள் உள்ளதுதான் ஒரு ஆண் ஹிஜாப் அணியல, ஆனா அவர் தன்னுடைய கரண்டை கால் இருக்குதா இல்லையா? சரியா? அந்த கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிவது, அவருடைய கீழாடை, அதாவது அது லுங்கியா இருக்கட்டும், வேட்டியா இருக்கட்டும், பேண்டா இருக்கட்டும், ட்ராக்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது அவருடைய கரண்டை மொழி. சரியா? கரண்டை கால் கரண்டை மொழி சொல்றாங்க இல்லையா? அதற்கு கீழே அந்த ஷூ போடுற அந்த மொழி இருக்குதே, அதற்கு கீழே அதை மறைத்து அந்த ஆடை கீழே இறங்குது என்றாலே அது அல்லாஹ்வுக்கும் நபிக்கும் நம்ம மாறு செய்யக்கூடிய ஒரு பாவம் செய்கிறோம், பெரும்பாவம் செய்கிறோம் அர்த்தம். ஏன் அதை பெரும்பாவம் சொல்லணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹ்தல் கஅபைனி மினல் இஸாரி ஃபஃபின்னார். கீழாடைக்கு, அது கரண்டைக்கு கீழே இருந்தால், கரண்டைக்கு கீழே இருக்கக்கூடிய கீழாடை நரகத்தில் அப்படின்னு சொன்னாங்க. எந்த காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தில் சொல்லிட்டாங்களோ அது பெரும்பாவம் இருந்தாதான் நரக தண்டனை சொல்லப்படும் அர்த்தம். அதுல நம்ம பெருமையே இல்லாம அணிந்தா கூட நரகத்தில்னா அது பெரும்பாவம் தான். பெருமையோடு அணிந்தா அது இன்னும் பெரிய பாவம். ஏன்னு கேட்டா யார் பெருமையோடு அணிஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை வந்து இன்னும் மோசமாக இருக்குது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் பெருமையுடன் தன்னுடைய கீழாடையை கரண்டைக்கு கீழே இறக்கி கொண்டாரோ அவரை அல்லாஹ் நாளை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான்ங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுப்ஹானல்லாஹ், அது மிகப்பெரிய தண்டனை. பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், என்ன மன்னிக்கப்பட மாட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் ஒருத்தனை நம்ம பரிசுத்தப்படுத்துறது, அல்லாஹ் நம்ம எப்படி நம்ம மன்னித்தாதான் பரிசுத்தமாகும் இல்லையா? ஏன்னா நம்மளோட பாவங்கள் இருக்குது, சிறு பாவங்கள் பெரும்பாவம், நம்மை மீறி சில பாவங்கள் ஏற்பட்டுறது, கண்ணால் நடக்கிற பாவங்கள், நாவினால் நடக்கிற பாவங்கள் எவ்வளவு வெளிப்படுது இல்லையா? அப்ப அந்த பாவங்களால் நாம் அசுத்தம் அடைகிறோம். இந்த அசுத்தத்திலிருந்து அல்லாஹ் எப்படி பரிசுத்தப்படுத்துறான்? மன்னிப்பதை கொண்டுதான் பரிசுத்தப்படுத்துறான். இந்த மன்னிப்புங்கிறது எவன் பெருமையுடன் தன்னுடைய கரண்டை கால் கீழே ஆடை அணிந்தானோ அவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அவனை பேச மாட்டான், பார்க்கவே மாட்டான். மறுமை நாள் தண்டனை மட்டும்தான். இது வந்து பெருமையோடு உள்ளவர். ஆனா பெருமை இல்லை, ஆனா அலட்சியம், சாதாரணம், அதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்மு இல்லாம ஒருத்தர், அல்லது அது ஒரு பெருசா எவ்வளவோ சொன்னாலும் அதை நான் கேட்டா காரணம்
அது என்ன செய்யுது, நான் எடுத்தது வந்து ரெடிமேட் பேண்ட்டுங்க, அது ரெடிமேட் பேண்ட்லாம் இப்படி தான் வருது, அது நம்ம வந்து சைஸ் கொஞ்சம் வேற மாதிரி பார்த்தா அது ரொம்ப டைட்டாக இருக்குது, அல்லது வந்து இதாக இருக்குது அதாக இருக்குது, நம்ம காரணங்கள் சாக்குப்போக்கள் சொல்லிக்கொண்டே அதை என்ன செய்யணும் கேட்டால் நாம் என்ன செய்யணும், அந்த மாதிரி அணியறத ஒரு வழக்கமாகவே வைத்துக் கொள்றோம். அதில் நமக்கு தெரியாம போட்டுட்டோம், அல்லாவோட மன்னிப்பு கேட்டுட்டு அதை சரி செய்யணும். நம்ம தெரியாம நம்ம இந்த மாதிரி அணிஞ்சிட்டோம் அப்படின்னா அல்லாவோட தௌபா செய்யணும். உடனே நாம் என்ன செய்யணும், கரெக்டாக நம்முடைய இடுப்புடைய அந்த பேண்ட் எந்த இடத்துல வந்து நிற்குதோ அந்த இடத்திலிருந்து கரெக்டாக அளவு எடுத்து நம்முடைய முழி கரண்டை முழிக்கு மேலே, கரெக்டாக அந்த கரண்டை முழிக்கு மேலே, அதுக்கு மேலே உயர்த்தாலும் குற்றம் அல்ல, அது சிறந்தது கூட. ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு முஃமினுடைய கீழாடை அவனுடைய முழங்காலுக்கும் கரண்டைக்காலுக்கும் நடுவில் இருக்குன்னு வந்துருக்கு. அப்படின்னா கெண்டைக்கால் வரைக்கும் வைக்கலாம், சரியா? கெண்டைக்கால் வரைக்கும் வைக்கிறது உயர்ந்தது, சரியா? ஆனால் அனுமதிக்கப்பட்ட அளவு வந்து கரண்டை முடி, சரியா? அது என்ன சொல்லுவாங்க, நீஸ் தான் சொல்லுவாங்க. ஆங்கல், ஆங்கல், சாரி, நீஸ்ங்கிறது முடி, அதாவது முட்டி, சரியா? ஆங்கல், அந்த ஆங்கல் வரைக்கும் அந்த ஆடையை நம்ம என்ன செய்யணும், உடனே ஒரு டைலர்கிட்ட சொல்லி அதை கட் பண்ணி கரெக்டாக மடிச்சு விட்டு தைச்சிக்கணும். இப்போ நானும் சில இடத்துல தான் ரெடிமேட் பேண்ட் எடுப்பேன். என்ன எடுப்போம், சரி உடனே வேலையோட வேலை எடுத்த உடனே கொண்டு போய் அல்ல எடுக்கிற இடத்துல தைக்கிறவங்க இருப்பாங்க, சில இடத்துல நாங்கள் ஆல்டர் பண்ணி தருவோங்கம்பாங்க. உடனே அங்கனே கொடுத்துட்டு உடனே கரெக்டாக இது வைங்க, இந்த நான் போட்டிருக்கேன் பாருங்க, நான் போட்டிருக்கிறது அப்படிதான் போட்டிருப்பேன், அதனால உடனே அதை காட்டியே எனக்கு அதை மாதிரி கரெக்டாக வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு உடனே அவங்க என்ன செய்வாங்க, கட் பண்ணி இது பண்ணி முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி செய்துக்கணும். பிள்ளைங்க வளர பிள்ளைங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம்னா கொஞ்சம் கூடுதலாக உள்ள மடிச்சு வச்சு தச்சுக்கிட்டோம்னா பிறகு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா தேவைன்னா திரும்ப என்ன செய்யலாம், பிரிச்சு விட்டு திரும்ப ஆல்டர் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய செலவே ஆகும், அது ஒரு பெரிய செலவே இல்லை. அந்த ஆல்டர் பண்ணி கொடுக்குறது ஒரு 30 ரூபா கேட்பாங்க, அந்த 50 ரூபா மேக்ஸிமம் கேட்பாங்க, அதிகபட்சம் 50. எங்கேயுமே ஒரு பேண்ட்டுக்கு 50 ரூபா கேட்குறாங்களா ஆல்டர் பண்ணுறது இருக்காது, பெரும்பாலும் சிம்பிளாக கேட்பாங்க. அது டக்குன்னு பண்ணிக்கணும். இது நம்ம பெற்றோர்களாக இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு அதை செய்து அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை சுன்னா, இது வந்து முஸ்லீம்கள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற சுண்ணாவை ஃபாலோ பண்ணணும். அப்ப இதுல ஆண்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு, ஒரு பாவமும் கூட, அலட்சியம் கூட. அதிலும் குறிப்பா நான் பார்த்தது என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி குளிர் பிரதேசத்துல இருக்கிறோம் இல்லையா, நம்ம ஏற்கனவே எடுக்கிற பேண்ட் பெரும்பாலும் அந்த திக் பேண்டா இருக்கும், என்ன ஜீன்ஸ் இந்த மாதிரி டைப்பா தான் இருக்கும். பெரும்பாலும் தைக்கிற துணி எடுத்து தைக்கிறத விட நீங்க அணிந்திருக்கிற பெரும்பாலும் பேண்டை கவனிச்சா அது எல்லாம் வந்து ஜீன்ஸ் டைப்ல இருக்குது. ஏன்னு கேட்டா குளிருக்காக கொஞ்சம் திக்கா இருந்தாதான் அந்த ஒரு ஜிலுஜிலுப்பு தெரியாதுங்கிறதுக்காக அணிகிறீங்க. அப்போ போய் எடுக்கிற பெரும்பாலும் அது எல்லாமே என்ன ஆகுதுன்னு கேட்டா எதுவா இருக்குது, ரெடிமேட் பேண்டா இருக்குது. அப்படியே எடுத்துட்டு வந்து போட்டுக்கிறீங்க. அப்புறம் ஷூ போடுறது, அதுக்கு ஷூக்கு மேல நல்லா இறக்குற அளவுக்கு போட்டு எப்பவுமே அதுதான் சிறந்ததுங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்மை தள்ளிடும். நம்முடைய ஈமான் எவ்வளவு பலவீனமா இருக்கு பாருங்க. நம்மை நோக்கி நம்முடைய குறைகளை நாம தேடணும். எவ்வளவு பயான் கேட்கிறோம் பாருங்க, எவ்வளவு மக்கள் போயிட்டாங்க, எவ்வளவு பேர் எங்கெங்கயோ இப்போ வெளியில சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா நமக்கு ஹிதாயத்தை கொடுத்துருக்கிறான், ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். இப்போ உட்கார்ந்து கேட்குறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இந்த உட்கார்ந்து இருக்கிற பெரும்பாலும் எல்லா முகங்களும் எப்பவும் உட்கார்றவங்க தான் உட்கார்ந்துருப்பீங்க, நல்லா தெரியுது. எப்பவும் பார்க்குற முகம் தான் இருக்குது, ஏதோ 1-2 முகம் புது முகம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனாலும் பாருங்க, நம்மிடம் வந்து அந்த திருத்தம் செய்யறது இல்லை, அதை சரி செய்யணும் அப்படிங்கிற நீயத்தை கூட நமக்கு வர்றது. அப்படி ஏன், அது ஏன் நம்ம இருக்கிற இந்த குறை, ஏன் இது ஒரு சீரியஸா நம்ம எடுத்துக்கிறது, சீரியஸ்னஸ் ஏன் இருக்கிறது, ஒரு கராரத்தன்மை நமக்குள்ள வர்றது இல்லை ஏன் அப்படின்னு நமக்குள்ளே கேள்வி இருக்கும். ஆஹா, இது தப்பு, நம்ம சரி செய்யணும், நம்முடைய நன்மைக்காக தான் சொல்றாங்க அப்படின்னு சகோதரர்களே அதை சரி செய்யுங்க. அதே மாதிரி மேல இருக்கிற பெண்களுக்கு சொல்றேன், உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள் அவங்க இப்படி ஆடை அணிகிறாங்கன்னா அவங்களுக்கு இல்ம சொல்லுங்க, அழகான முறைன்னு சொல்லி அவங்கள மெல்ல அந்த தவறுகளை திருத்தி கொண்டு வர முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஆகவே இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வை நம்ம இதோட நிறைவு செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த காரியங்கள்ல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்ம நாடுகிறோம், அல்லாஹ்வுடைய இதற்கான கூலி எதிர்பார்க்கிறோம். இந்த அமர்வை நாம் இப்போது நிறைவு செய்வதோடு இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன், புரியுதுங்களா? நான் உங்களுக்காக பேசலைன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் டீ குடிக்கிறவங்க, பிஸ்கெட் சாப்பிட போறவங்க போங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, விரும்புறவங்க உட்காரலாம், நீங்க எதுவும் சங்கடப்படக்கூடாதுங்கிறக்க இதை நான் சொல்லிட்டு கண்டினியூ பண்ண போறேன், சரியா?
ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். எப்போ அங்க பாருங்க டீ ஆறப்போது ஒருத்தர் கை காட்டிக்கிட்டே இருக்காரு. டீ ஆறப்போது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க போய் குடிங்க. அவங்க மொத்தம் வெளியே கேட்க தான் போது அங்க இருந்துகிட்டே டீ குடிச்சுட்டே கேளுங்க. ஏன்னா பெண்கள் ஒரு 2-3 முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். அதனால அவங்களுக்கு மேல டீ குடிச்சு கேட்க போறாங்க. அதனால நான் வந்து டீ குடிக்கிற பழக்கம் பெருசா இல்லை, சரியா? அதனால அடிதான் தான் குடிப்பேன். அதனால நீங்க போங்க, பிஸ்மில்லா, கிளம்புங்க. பிஸ்மில்லா, எழுந்து போங்க. கடைசியில வந்து டீ ஆறி போச்சு. கடைசியில நான் அடுத்த நாளை மறுநாள் உட்காரலாமா? நீங்களே உங்க உள்ளத்துல வந்து சைத்தான் போடுவான். அவன்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்குது. நீங்கெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, சொக்க தங்கங்கள் தான். சைத்தான் தான் கெடுத்துறான், என்ன செய்யறது? அதனால நான் வந்து இந்த பதில தொடர்றேன், சரியா? பெண்கள் மாஷால்லா பாருங்க, நான் சொன்னது வந்து ரொம்ப அமைதியா பின் டிராப் சைலண்டோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு தூரம் மாஷால்லா கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால மாஷால்லா கீழே இருக்கிறவங்க சரி, மேலே இருக்கிறவங்க சரி, எல்லாமே சொக்கத்தங்க தான். மாஷால்லா, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். நான் வந்து இந்த கேள்விகளுக்கு இப்போ நான் பதில் அளிக்கிறேன்.